நம்ம ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி இது மசாலா கார்னாக செய்ய போகிறோம். வாங்க, ஸ்வீட் கார்ன் மசாலா. இது வந்து 1 10 தான் ஸ்வீட் கார்ன். இதெல்லாம் உதிர்த்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ஒரு டைம் ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கெட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மேலே மூடிச்சிருக்க தட்டு ஒன்று இருந்துச்சு. இந்த இடியப்பம் அதெல்லாம் அவிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் வேக வைக்கிறது ஒரு தட்டு கொடுத்துருந்தாங்க. தட்டை காணும். தேடி பார்த்தா எங்கே வச்சேன்னு தெரியல. அதனால் தண்ணியிலே போட்டு வச்சிடலாம். எப்பொழுதுமே நான் வந்து மேலே தட்டு வச்சு மேலே தான் போட்டு கீழே தண்ணி ஊற்றி அப்படியே இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைப்பேன். இந்த டைம் வந்து தட்டை காணுனால தண்ணியில் போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன். இதோட காணை சேர்த்துக்கலாம். அப்படியே தட்டு எங்கே மிஸ் ஆனிச்சுன்னு தெரியல, தேடணும். ஏன்னா வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயே போட்டேன், எங்கே போட்டேன்னு தெரியல. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேப்பில் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி, 3 வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அவ்வளோத்துக்கா கத்தியில் கட் பண்ண மாட்டேன், அருவாமனைலாம் வச்சு கட் பண்ணுவேன். எப்போயாச்சும் ஒரு டைம் தான். கத்தியில் கட் பண்ணி பழக்கம் இல்லை எனக்கு. அருவாமனை தான் டக்கு டக்குன்னு கட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா வீட்டிலலாம் அருவாமனை வச்சு கட் பண்ணி பழக்கமாயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேன். கத்தியில் கட் பண்ணி பழகிக்கிறேன். என் ஸ்வீட் கார்ன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிடுவேன். பஸ்ஸில் இன்னும் சந்தைக்கு போனால் எல்லாம் சாப்பிடுவேன். இங்கே வந்து 4 கார்ன் வந்து 50 ரூபா, 1 10 ரூபா இப்படி விற்கும். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட் அதிகமாக இல்லை கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கார்ன் ஒரு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணிடலாம். தக்காளி கட் பண்ணும்போது இந்த பிளாக் கலரில் உள்ள கட் பண்ணி எடுத்துடணும். இன்னும் அருவாமனை டக்கு டக்குன்னு கட் பண்ணுவேன். கத்தினால கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டம். பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தானே. அருவாமனை டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன். இதில் கட் பண்ணது கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டது ஒரு வாரமாக இருக்கும். கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை,
அடுத்த கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை, லெமன், ஆஃப் லெமன் போதும். ஆஃப் லெமன் போதும். இது வச்சிடலாம். கான் வந்துருச்சானு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். ஃபுல்லாக எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். வெறும் பெப்பரை மட்டும் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக தனியாக எடுத்து சுடு. இது பெப்பர் மட்டும் போட்டு சாப்பிட்லாம். அதை இது மசாலா கலந்துக்கலாம். என்ன சேர்க்க போனா, வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, லெமன், வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துலாம். நெய் சேர்த்துக்கிறேன். நெய், காரத்தை வந்தோட மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் காண அவிக்கும் போது. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுடலாம். லைட்டாக உப்பு, பெப்பர் இதான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழே சிந்ததான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும், கலக்கிறதுனால. நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பூனாடி கலக்கிறதோட இப்படி கலந்துடலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன் பாருங்க, சூப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடாடாடா, செம்ம டேஸ்ட்டு. பரவாயில்லண்ணா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க. ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. அந்த இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. நான் வந்து வெறும் கார்ன் பெப்பர் போட்டு தான் சாப்பிட்ருக்கேன். மசாலா கார்ன் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே வேறு லெவலு. அந்த ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். செம்மையாக இருக்குது. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.